நீங்கள் என்னைக்காச்சும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை விட்டுட்டு போன சொந்தங்கள் திருப்பி வரும்னு நினச்சி எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருக்கீங்களா? இந்த கதையை முழுசாக பாருங்கள். அவன் பேர் சூர்யா. அவனுக்கு வயசு 28. அவன் நைட்டு ஃபுல்லாக ஆட்டோ ஓட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறான். ஏன்னா அவன் உலகமானவன் தம்பிக்கு அவன் நினச்சது எல்லாமே வாங்கி தரணும்னு. ஆனால் இப்போ அவனோட தம்பி அவன் கூட இல்லை. அவன் ஒரு நாள் ஆட்டோ ஓட்டிட்டு போகிறப்ப அவனோட கதைகளை யோசிச்சுக்கிட்டே போகிறான். அவனும் அவன் தம்பியும் அவங்க அப்பா அம்மா முகத்தை பார்த்ததே கிடையாது. சின்ன வயசுலேருந்து ஆர்ஃபனேஜில் ஒன்றா தான் வளர்ந்துருப்பாங்க. தாய்ப்பாசன்னே என்னன்னே தெரியாத அந்த தம்பிக்கு அண்ணன் மட்டும்தான் உலகமே. அனாதை ஆசிரமத்தில் வாழ்ந்துட்டு வந்த அவங்களுக்கு திடீர்னு ஒரு நல்ல காலம் பிறந்துச்சு. அதே நேரத்தில் அவங்க பிரிய வேண்டிய நேரமும் ஏற்பட்டுச்சு. அங்கே வந்த ஒருத்தவங்க இவனோட தம்பியை தத்தெடுக்கணும்னு விருப்பப்பட்டாங்க. என்னதான் தம்பிக்கு போக விருப்பம் இல்லைனாலும் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைறதுனால அவங்க அண்ணன் அனுப்பி வைக்கிறான். அனுப்பி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சத்தியம் பண்ணுறான். நான் கண்டிப்பாக இங்கேருந்து வெளியே வந்ததும் சம்பாரிச்சு நம்ம நல்ல வாழ்க்கையை வாழ்வோம், அது வரைக்கும் அங்கே நீ பத்திரமா இருன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அவன் தம்பியும் அங்கேருந்து அழுதுகிட்டே கிளம்பிடுறான். வருஷங்கள் போயிடுச்சு. அவனும் ஆர்ஃபனேஜ்லேருந்து வெளியே வந்துட்டான். அவன் தம்பியை தேடி நிறைய இடத்துக்கு அலையிறான். ஆனால் அவன் தம்பி எங்கே இருக்கானே அவனுக்கு தெரியலை. ஏன்னா அவங்க இருந்த அட்ரஸ் எல்லாமே இப்போ ரொம்ப மாறிடுச்சு. கடைசியில் ஒரு வழியாக அடாப்ட் பண்ண பேரண்ட் அட்ரஸ் கிடச்சிருச்சு. அங்கே போனால் வீடு பூட்டிருக்கு, யாருமே இல்லை, ஃபோன் இல்லை, அட்ரஸ் தப்பாக இருக்குது. அவன் கடைசி நம்பிக்கையுமே அங்கே முடிஞ்சிருச்சு. என்னைக்கு இருந்தாலும் அவன் தம்பி அவனுக்கு கிடைப்பான ஒரு நம்பிக்கையில் அவன் அவனோட வேலையை ஆரம்பிக்கிறான். ரொம்ப நாள் கழிச்சு அதே நைட் ட்ரைவ். டெய்லியும் நைட்டு 8 to 9 டியூஷன் முடிஞ்சு குழந்தைங்கள ஆட்டோவில் ஏறுவாங்க. அந்த ஆட்டோவில் ஒரு பையன் மட்டும் இருக்கான். ரொம்பவே வித்தியாசமானவன். மற்றவங்கெல்லாம் நல்லா சிரித்து பேசும்போது இவன் மட்டும் ரொம்பவே அமைதியாக இருப்பான். அவன் யார்கிட்டையுமே பேசி இவர் பார்த்ததே கிடையாது. எல்லாரும் அவனை ரொம்பவே வெறுப்பாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஆட்டோ டிரைவருக்கு அவன் மேலே ரொம்ப பாசம். ஏன்னா அந்த பையனை பார்க்க அவன் தம்பி மாதிரியே இருப்பான். அதனால நிறைய சாக்லேட்ஸ் வாங்கி கொடுப்பான். எல்லா ஸ்நாக்ஸையும் வாங்கி பைக்குள்ளே வச்சுப்பானே தவிர அவர் முன்னாடி பேசவும் மாட்டான். அந்த ஸ்நாக்ஸை பிரித்து சாப்பிடவும் மாட்டான். கண்கள் ரொம்ப அமைதியாக இருக்கும். எல்லா பசங்களுமே இடையில இறங்கிடுவாங்க. அந்த ஆட்டோ லாஸ்ட் ஸ்டாப்பிங்கில் தான் இந்த பையன் இறங்குவான். அதுவும் அவன் மட்டும் தனியாக தான் இறங்குவான். அவன் போகிற ரோடும் வீடு மாதிரி இருக்காது, ஏதோ பாலடைஞ்ச ஒரு ரோட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் அந்த டிரைவர் உங்கள் வீடு எங்கன்னு அந்த பையன்கிட்ட கேட்டான். அந்த பையன் இதோ இந்த ரோடுக்குள்ளே போனால் முதல் வீடு எங்கள் வீடு தான், நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆட்டோ டிரைவர் அந்த ரோடா? தெருவிளக்கும் இல்லை, மனுஷங்களும் இல்லை, காற்று மட்டும்தான் வேகமாக அடிக்குது. டிரைவருக்கு டவுட் வந்தது. இந்த ரோட்டில் வீடு இருக்க சான்ஸே இல்லை அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டே ஆட்டோவை திருப்புறான். அடுத்த நாள் காலையில், அன்னைக்கு அவன் தம்பியோட பிறந்த நாள். காற்று ரொம்ப குளிர்ந்து அடிக்குது. ரோடெல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்குது. இரவு ரொம்ப கனமாக இருக்குது. அந்த காற்று அவன்கிட்ட ஏதோ இன்னைக்கு பெருசாக சொல்ல போகுதுன்னே அவனுக்கு தோணுச்சு. வழக்கம் போல் அவன் ட்ரிப்பில் குழந்தைங்கள ஏற்றுறான். எல்லா குழந்தைங்களுமே இறங்கிட்டாங்க. லாஸ்ட்டாக அந்த பையன் மட்டும். டிரைவர் இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுறான். இன்னைக்கு தெரிஞ்சே ஆகணும் இந்த பையன் வீடு உண்மையா இல்லையான்னு அப்படின்னு சொல்லி அந்த பையனை இறக்கி விட்டு இவன் ஆட்டோ திருப்புற மாதிரி ஆட்டோவை ஓரமாக நிறுத்திட்டு அந்த பையனை ரொம்பவே அமைதியாக ஃபாலோ பண்ணுறான். ரொம்ப தூரம் அந்த பையன் நடந்து போய்கிட்டே இருக்கான். ஒரு வீடு கூட வரல. திடீர்னு பார்த்தா அந்த பையன் ஒரு பெரிய கிரவுண்டுக்கு நடுவில் நின்றுட்டு இருக்கான். அசையலை, சத்தம் இல்லை, காற்று மட்டும் வேகமாடிக்குது, நகரக்கூட முடியல. வாட்சில் ஓடுற முள்ளு கூட அங்கேயே சக்காகிற மாதிரி ஒரு அமைதி. டிரைவர் பயந்து அவன் கிட்டக்க ஓடி போறான். தம்பி என்னாச்சு, உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, நான் உன்னை போய் அங்கே விட்டுடுறேன் அப்படின்னு கேட்குறான். அந்த பையன் முதலும் கடைசியுமா அப்போ வாயதா இருக்கிறான். இதுதான் என்னோட வீடு, உங்களுக்காக தான் இந்த வீட்டை நான் காட்டணும்னு நினச்சேன், பார்த்துட்டு இங்கேருந்து நல்லபடியாக கிளம்புங்க, நல்ல வாழ்க்கை ஆரம்பிங்கன்னு சொல்லி திடீர்னு அந்த இடத்துலேருந்து மாயமாக மறைஞ்சிடுறான். அவனோட குரல் ரொம்பவே குளிர்மையாக இருக்குது. இதுனே இல்லாத மாதிரி ஒரு குரலில் பேசுகிறான். டிரைவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. திடீர்னு அவன் அந்த இடத்துலேருந்து மறைஞ்சிடுறான். காத்தோட காத்தா கரைஞ்சி போகிறத அந்த டிரைவர் அவன் கண்ணு முன்னாடியே பார்த்துட்டு நிற்கிறான். எங்கே போனான்னு ஒன்றுமே தெரியல. திடீர்னு டிரைவர் சுற்றி முற்றி பார்த்தா அந்த இடமே ஒரு கல்லறை தோட்டமாக இருக்குது. நிறைய கல்லறைகள் அவனை சுற்றி இருக்குது. அவன் நடந்து வர வேகத்தில் அவன் பக்கத்தில் என்ன இருக்குன்னு அவன் பார்க்காம இந்த இடத்துக்கு போயிருக்கான். அந்த பையன் எதுக்கு இதான் வீடுன்னு சொன்னான்னு அவன் கீழே குனிஞ்சு பார்க்க அவன் காலுக்கு கீழேயே ஒரு கல்லறை இருக்கு. அந்த கல்லறையில் அவன் தம்பியோட ஃபோட்டோவும் பேரும் இருக்கு. ஆமாம்,
அது அவன் தம்பியோட கலரை. அவன் தம்பி இறந்துட்டான். அடாப்ட் பண்ண அப்புறம் அவன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். அவனோட ஆன்மா சாந்தி அடையவே இல்லை. அவனுக்கும் என்ன காரணம்னு புரியல. அவங்க அண்ணனுக்கும் அவன் இறந்ததே தெரியாது. எப்பொழுதுமே அவங்க அண்ணன் பக்கத்துல தான் அவன் இத்தனை நாள் இருந்திருக்கான். ஆனா எப்போ அவங்க அண்ணன் வந்து வெளியே வந்து இவனை தேட ஆரம்பிச்சானோ அப்ப இந்த உண்மையை சொல்லிதான் ஆகணும்ட்டு அவனே குழந்தையா மாறி அவங்க அண்ணன் கிட்ட போய் அவனோட கல்லறை காட்டிட்டு அவன் வந்த வேலை முடிஞ்சதும் கிளம்பிட்டான். அட்லீஸ்ட் இனிமே நாச்சும் அவங்க அண்ணன் அவனை தேடாம இருப்பாருல்ல, அவரோட வாழ்க்கை இனிமே தொடங்குவாருல்ல. டெய்லியும் ஆட்டோல வந்தான், அண்ணன் கூடவே இருந்தான். கடைசியில இதுதான் என் வீடுன்னு சொல்லி இங்கிருந்து விடைபெற்று அவன் போயிட்டான். சில பாசங்கள் காத்துல கூட நடந்து வரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.